வாப்பா கோவிந்தா, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய்? கோயிலுக்கு சென்றிருந்தேன் அப்பா. நல்ல விஷயங்களை கை கொள்வதில் இவன் என்னையே உறுத்தி வைத்திருக்கிறான். சரி, பிரகாரங்களை 4 முறையாவது சுற்றினாய் அல்லவா? ஆமாம், இவர் இப்படித்தான் சுற்றுவார். நன்கு பசி எடுக்க வேண்டும் என்பதற்காக. சரி சரி, இதையெல்லாம் இவனிடம் உடைத்து சொல்ல வேண்டுமா என்ன? கோவிந்தா, கோயிலில் இருந்து வருகிறேன் என்கிறாய். சர்க்கரை பொங்கல் பிரசாதம் ஸ்வீகரித்த மாதிரி உன் முகம் இனிமையாய் சிரித்திருக்க வேண்டாமோ? ஏனடா பாகற்காயை வெறுமனே கடித்தது போல் இருக்கிறாய்? ஒன்றுமில்லையப்பா. ஒன்றுமில்லை என்று உன் திருவாய்தான் கூறுகிறது, உன் உள்மனது கூறவில்லையே. என்ன செய்வதப்பா, என் மனம் ராமானுஜர் அண்ணாவிடம்தான் லயித்துள்ளது. விருட்சத்திற்கு வேர்தானே ஆதாரம், அதுபோல் எனக்கு ஆதாரமானவர் ராமானுஜர் அண்ணாதான். கோவிந்தா, புரிந்துதான் பேசுகிறாயா நீ? பெற்றவர்கள் உனக்கு முக்கியமில்லாமல் போய்விட்டோமா? எங்களோடு வந்து வெகு நாட்கள் தங்கியிருக்க மாட்டாயா என்று எவ்வளவு நாள் நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். அங்கிருந்து இப்போதுதான் இங்கு வந்திருக்கிறாய். அதுவும் மனம் இங்கு ஒட்டவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அம்மா அம்மா, இந்த வார்த்தையை சொல்லி அன்போடு அழைத்து எவ்வளவு நாட்கள் ஆயிற்று. உனக்கு தெரியுமா, 6 வயதிலிருந்து நீ வளர்ந்தது உன் பெரியம்மாவிடம்தான். நீ இங்கிருந்த நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். பெரியம்மாவிடம் இருந்த நாட்களில் என் அக்காவையே அம்மா என்று அழைத்த நாட்களும் உண்டு. பிறகு பல ஆண்டுகள் கழித்துதான் என்னை உன் அம்மா என்று உணர்ந்து கொண்டாய். பெரியம்மாவை அம்மாவாக பாவித்து நடப்பது பார்ப்பவர்கள் வேண்டுமானால் கொண்டாடலாம். ஆனால் பெற்றவளுக்கு தன் பிள்ளை தன்னை அம்மா என்று கூப்பிடவில்லையே என்ற ஏக்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? பெற்ற பாசத்தை என்னிலிருந்து பார்த்தால்தான் உனக்கு புரியும். அம்மா, நான் சொல்ல வருவது என்னவென்றால், ராமானுஜர் அண்ணாவை போல் அடுத்த நிலை பாடத்தை நானும் யோசித்திருக்கிறேன். அதற்கு திருப்புட்குழி சென்று அண்ணாவை போல் பாடம் கற்க முடிவு செய்திருக்கிறேன். அதாவது ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை, காஞ்சிபுரம் சென்று தங்கி அங்கிருந்து திருப்புட்குழிக்கு செல்ல போகிறேன் என்கிறாய், அப்படித்தானே? அப்படி பார்த்தாலும் நீ எங்களுடன் சேர்ந்து இருக்க பிரியப்படவில்லை, அப்படித்தானே? இல்லை கோவிந்தா, இல்லை. இப்போதைக்கு நான் உன்னை எங்குமே அனுப்ப போவதில்லை. வேண்டுமானால் நீ இந்த ஊரிலேயே இருந்து படிப்பை தொடர்ந்து கொள். ஆனால் வெளியூரில் தங்கி படிக்க நிச்சயம் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீ என்னோடு இங்குதான் இருக்க வேண்டும். நீ என்னோடு தான் இருக்க வேண்டும். கோவிந்தா, நீ கொஞ்சம் பொறுமை காட்டியிருக்கலாம். பாவம், உன் அம்மா காலையில் இருந்து உனக்கு என்னென்னவெல்லாமோ செய்து தர ஆவலோடு இருந்தாளடா. அந்த சந்தோஷம் ஒரு நொடியில் பறிபோய்விட்டது. கோவிந்தா, ராமானுஜன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அவன் வயதிற்கு தகுந்தாற்போல் சென்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு கல்யாணமும் ஆகிவிட்டது. இந்த நிலையிலும் நீ அவனை பின்பற்ற வேண்டியது அவசியமா என்பதை யோசிக்க வேண்டும். நீ இங்கேயே ஒரு பாடசாலையை தேர்ந்தெடுத்து உன் கல்வியை தொடரப்பார். இல்லையா என்னோடு யாகங்களுக்கு வா, ஒத்தாசையாக இரு. மற்றபடி வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் கோவிந்தா. பாவம் உன் தாய். அக்கா, நாம் எல்லோரும் ஒரே அகத்தில் சேர்ந்திருந்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. அதுவும் கோவிந்தனோடு சேர்ந்திருந்து அவன் மனம் மாறி இங்க என்னுடனேயே இருக்க போகிறான் என்று நினைத்தேன். ஆனால் திருப்புட்குழிக்கு போக வேண்டும், ராமானுஜனுடன் இருக்க வேண்டும் என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்து விட்டான்.
அவர்கள் இருவரும் அத்துணை அந்யோன்யமாக பழகிவிட்டனர். என்ன செய்வது? சுவாமி, நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டால் கண்கள் சொல்லுகின்றன. மதிய உணவு அமுது செய்தவுடன் சற்று கட்டையை கீழே போட வேண்டும். அதற்கென்ன, நன்றாக தூங்குங்கள். வாழ்க்கையில் சிலர் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். படுத்தவுடன் உறக்கம் வருவதும் தேவைப்படும் போதெல்லாம் அமுது செய்ய முடிவதும் எல்லோருக்கும் அமையாது. உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சென்று உறங்குங்கள். வாருங்களேன், சற்று நீங்களும் ஓய்வு எடுக்கலாம். இல்லை, மதியத்தில் உறங்கி எனக்கு பழக்கமில்லை. உறங்காமல் இருந்து எனக்கு பழக்கமில்லை. சரி, நீங்கள் செல்லுங்கள். எந்த வேலையும் செய்யாமல் இப்படி நிம்மதியாக இருந்து பல காலம் ஆகிவிட்டது. இன்று முழுவதும் ஒரு பணியும் செய்ய விடவில்லை நீ. எப்பொழுதோ வருகிறாய், வந்த இடத்திலும் எதற்கு வேலை செய்ய வேண்டும்? என்ன கோவிந்தா, எங்கே சென்றுவிட்டு இவ்வளவு தாமதமாக வருகிறாய்? கோயிலுக்கு சென்று விட்டு வருகிறேன். கை கால்களை அலம்பி விட்டு வா, அமுது பரிமாறுகிறேன். கோவிந்தா, ஏய் கோவிந்தா! கோபம் இன்னும் தணியவில்லை போலிருக்கிறது. என்ன ஆகிவிட்டது இந்த பிள்ளைக்கு? வேறு என்ன, பிடிவாதம்தான். அவன் நினைப்பது போலவே எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம். இன்னும் முடியவில்லையா உங்கள் சம்பாஷணை? அக்காவும் தங்கையும் தண்ணீர் தெளித்து கோலம் போடும் போது ஆரம்பித்த பேச்சு இது. இன்னும் ஓயவில்லை. அப்படி என்னதான் இருக்கிறதோ பேசுவதற்கு? நாங்கள் ஒன்றும் வெட்டிக்கதை பேசவில்லை. கோவிந்தனை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன், கோவிந்தனுக்கு என்னவாயிற்று? திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான். அமுது செய்ய அழைத்தேன், ஒன்றும் பேசாமல் போய்விட்டான். அதற்கு காரணம் அவன் ராமானுஜனின் மீது வைத்துள்ள பாசம். இருக்கட்டும், ராமானுஜனின் மீதே பாசத்தை காட்டட்டும். அதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் கோவிந்தனை பெற்றவளோ நான். என் மீது ஒரு பொட்டு கூட பாசம் இல்லாமல் இருக்கிறானே. இல்லை இல்லை, நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் மீது பாசமெல்லாம் இல்லாமல் இல்லை. ராமானுஜனை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பெரிய பிராட்டி, இப்பொழுது காந்திமதியையே எடுத்துக்கொள். ராமானுஜனை பிரிவதில் இவளுக்கும் வேதனைதான், வருத்தம்தான். இவளை விட தஞ்சா, அவள் நிலையை நினைத்துப்பார். திருமணம் நடந்த சொற்ப காலத்திலேயே கணவனை பிரிந்திருக்கும் சூழ்நிலை. அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுவும் தவிர கோவிந்தனை மிகவும் கட்டுப்படுத்தினால் அது உன் மீது வெறுப்பாகவும் மாறக்கூடும். வேறு ஒன்றும் நினைத்துப்பார். இந்த பாடசாலை எல்லாம் எத்தனை நாட்களுக்கு? விரைவில் இவனுக்கு திருமணம் நடந்து விட்டால் கிரகஸ்தன் ஆகிவிடுவான். அதற்கு பின் இங்குதானே இருக்க போகிறான். மேலும் அவன் போக விரும்புவதோ திருப்புட்குழி. அங்கிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் புருஷமங்கலத்திற்கு வந்து செல்லலாம். நாமும் அவனை சென்று பார்க்கலாம். வாரத்தில் 2 தினம்
ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவது போல் கோவிந்தனை இங்கு வரச் சொல்லலாம். ஆனால் அவன் உங்களோடு வருவதைத்தான் விரும்புவான். நான் அவனிடம் பேசுகிறேன். ராமானுஜனுடன் அவன் இருக்க விரும்புவதை நாம் தடுக்க வேண்டாம். ராமானுஜன் அங்கு வரும்போது கோவிந்தன் இங்கு வரட்டும். அவனும் அதற்கு நிச்சயம் சம்மதிப்பான். கவலைப்பட வேண்டாம். வாருங்கள். கோவிந்தா, என்னை இங்கு வந்து தனிமையில் நின்று விட்டாய். அமுது செய்யவில்லையா? பசி இல்லை பெரியப்பா. பசி இல்லையா அல்லது மனம் இல்லையா? உன் வருத்தம் புரிகிறது கோவிந்தா. கவலைப்படாதே. உன் அம்மாவிடம் பேசி புரிய வைத்து விட்டோம். நீ திருப்புட்குழிக்கு செல்லலாம். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ராமானுஜன் திருப்புட்குழியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வரும் பொழுது நீ புருஷமங்கலத்திற்கு உன் அம்மாவின் அகத்திற்கு வந்துவிட வேண்டும். இங்குதான் இருக்க வேண்டும். இதற்கு சம்மதித்தால் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். வாரத்தில் அண்ணாவுடன் 4-5 நாட்கள் சேர்ந்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதே, அதுவே போதும். பாடசாலை விடுமுறை நாட்களில் நான் இங்கேயே வந்து விடுகிறேன். என்ன பெரிய பிராட்டி, இப்பொழுது உனக்கும் சம்மதம் தானே? திருப்தி தானே? மனம் சமாதானம் அடைந்ததா? சந்தோஷம் தானே? ஏதோ நீங்கள் கூறியதால் சம்மதம் தெரிவித்திருக்கிறான். கோவிந்தா, எங்கே செல்கிறாய்? பசிக்கிறது அம்மா. கை கால்களை அலம்பி விட்டு வருகிறேன். அமுத பரிமாறு. என்ன பெரிய பிராட்டி, இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? சுவாமி, வா சம்பூர்ணம், என்ன விஷயம்? புதிதாக ஒரு மாணவன் நம் பாடசாலைக்கு வரப்போகிறான் என்று சொன்னேனே, அவன் வந்திருக்கிறான். வரச் சொல். வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. இவர்கள் மதுரமங்கலத்தில் இருந்து வருகிறார்கள். இவர் கமலநயன பட்டர். இது இவரது புத்திரன் கோவிந்தன். நமஸ்காரம். இவன் ராமானுஜனின் சித்தியின் மைந்தன். ஓ, இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது. ராமானுஜா, நீ சொன்ன கோவிந்தன் இவன்தானா? ஆம் சுவாமி. நல்லது நல்லது. பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸ்வியாகத்தான் இருக்கிறான். கேள்விப்பட்டேன். ராமானுஜன் எங்கு சென்றாலும் நீயும் பின்தொடர்ந்து செல்வாயாமே, இப்படித்தான் இங்கும் வந்தாயோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. உங்கள் ஞானக்கனியை சுவைக்கவே இவன் உங்கள் பாடசாலைக்கு வந்திருக்கிறான். ஏன் மதுரமங்கலத்தில் பழுத்த கனி ஏதும் கிடைக்கவில்லையா? திருப்பூட்குழிக்கு சுவைக்க வந்து விட்டீர். மன்னிக்க வேண்டும். அடியனுக்கு உணவு பதார்த்தங்களை உதாரணமாக சொல்லியே பழகிவிட்டது. அதனால்தான் பழம் என்று சொல்லிவிட்டேன். பாவம் குருதேவா, அவரும் என்னை போல் ஆகார பிரியர் தான் போல இருக்கிறது. வேண்டுமென்றால் நீயே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறாயா? குருதேவா, கோவிந்தா, படிப்பு விஷயத்தில் மற்றொருவரை சார்ந்தே இருப்பது என்பது சரியல்ல. உனக்கென்று ஒரு தனித்துவத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது. என்ன, புரிகிறதா? புரிகிறது என்று சொல். புரிகிறது சுவாமி. சுவாமி, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வித்யையில் சிறந்து விளங்குவாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேன் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள். சரி கோவிந்தா, வருகிறேன்.
கோவிந்தா, உனக்கு எங்கு பிடிக்கிறதோ அங்கு சென்று அமர்ந்து கொள். ஆகட்டும் சுவாமி. வேதாந்த சூத்திரங்களில் இருக்கும் பல முடிச்சுகளை திறமையாய் அவிழ்க்க ஒரு சிறந்த விளக்க உரையை நான் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பல குறிப்புகள் பல உபனிஷத்துக்களில் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது. அதை அளிக்கும் திறமை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்பதை இதன் மூலம் அறியப் போகிறேன். அந்த பாக்கியவான் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? கோவிந்தா. அண்ணா, என்ன கோவிந்தா, என்ன சிந்தனையில் இருக்கிறாய்? முகமும் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது. அகத்தில் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று வருந்திக் கொண்டிருக்கிறாயா? இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுடன் அடியேன் இருக்கும் பொழுது வேறு ஒருவரும் அடியேனுக்கு தேவையில்லை. தனிமையில் இருக்கிறோம் என்ற எண்ணமும் தோன்றுவதில்லை. பின் ஏன் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது? அதற்கு காரணம் பாடசாலையில் நடந்த சம்பவம். சபேசனின் பேச்சும் போக்கும் கண்டிக்கத்தக்க வகையில் இருந்தது. அங்கு மயூரவண்ணன் சுவாமிகளிடம் எல்லாவற்றிலும் பிரதானமாக விளங்கிய நீங்கள் இங்கு எப்படி இதை பொறுத்துக் கொண்டும் அனுசரித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள்? மமதையும் தலைகணமும் பிடித்தவனாக இருக்கிறான் அந்த சபேசன். ஓ, அதுதான் உன் கவலைக்கு காரணமா? ஒரு நாளிலேயே அடியினால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கோவிந்தா, நாம் இங்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு. நாம் கற்க வேண்டியதில் கவனமாக இருப்போம். மற்றவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன? அப்படி இல்லை அண்ணா. நீங்கள் எத்தனை விஷயம் தெரிந்தவர், ஆற்றல் படைத்தவர். உங்கள் முன் அவன் கால் தூசுக்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏதோ பிராங்கியன் போலும் சகலகலா வல்லவன் போலும் திமிர் பிடித்து பேசுகிறான். மமதையோடு அலைகிறானே. அடியினால் இதை பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. தவிர யாதவ பிரகாச சுவாமிகள் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றி சற்று ஏளனமாக பேசியது மிகவும் வேதனையாக இருக்கிறது அண்ணா. கோவிந்தா, என்ன கோவிந்தா, அண்ணனுடன் சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பொழுதாகிவிட்டதே, உறங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை சுவாமி, பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இவ்வேளையில் உங்களை இங்கு இப்பொழுது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உறங்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். சட்டென்று பார்த்தால் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பார்த்தால் ராமானுஜனோடு சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அவனோடு தூக்கம் வராமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லை சுவாமி, இன்று யாதவர் சுவாமிகள் மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிதான் அண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நடந்தது? சபேசன் என்ற ஒரு மாணவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற வகையில் ஒரு கர்வத்தில், ஒரு ஆணவத்தில் பேசினான். அதை ஆமோதிப்பதைப் போல் யாதவர் சுவாமிகளும் அவனை ஆதரித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றியும் அவர் சற்று கேலியாக பேசினார். இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த ராமானுஜர் அண்ணா அமைதியாகத்தான் இருந்தார். அது அடியனுக்கு பொறுக்கவில்லை. அதுதான் பொறுமிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் மிகவும் புத்திசாலி என்று மற்றவர்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன் ஆசானிடம் பெயரெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எடுத்துவிட்டு போகட்டுமே. அது எப்படி அண்ணா? நீங்கள் அவனை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு அதிக புத்தி கூர்மை உள்ளவர்.
உங்களை மீறி ஒருவன் பேசுவதை அடியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கோவிந்தா, உனக்கு என் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களின் சிந்தனையும் செயலும் நம்மை பாதிக்காத வரை நாம் அதை பற்றி ஏன் பொருட்படுத்த வேண்டும்? இல்லை ராமானுஜா, கோவிந்தன் சொன்னதிலிருந்து யாதவ பிரகாசரின் பாடசாலையில் என்ன நடந்திருக்கும் என்பது அடியேனுக்கு ஓரளவு புரிகிறது. மனிதர்களில் பலவிதம் உள்ளனர். தானாகவே உணர்ந்து திருந்துபவர்கள், மற்றவர்களின் அறிவுரை கேட்டு மாறுபவர்கள், கடைசியாகப்பட்டு திருந்துபவர்கள். கோவிந்தன் சொன்னதிலிருந்து அவன் கடைசி ரகத்தைச் சேர்ந்தவன் என்பது புலனாகிறது. சரியாக சொன்னீர்கள். அதற்காகத்தான் அண்ணாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய மமதையை உடைத்தெறிய வேண்டும் என்று. நமக்கு ஏன் வீண் வம்பு? அப்படி நினைக்காதே ராமானுஜா. மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன் தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் மயூரவண்ணனுக்கு நீ கொடுக்கும் மரியாதை. ராமானுஜா, நீ நிறைகுணமாக இருப்பது பாராட்டத்தக்கதுதான். அதே நேரம் அரை வேக்காடுகளுக்கு அவர்களுடைய நிலையை விளக்குவதும் உன் கடமைதான். இதில் மற்றொன்றும் தெரிந்து கொள். நாம் கற்ற வித்தையை நம்மிடம் மட்டுமே வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அது மற்றவர்களுக்கும் உணர்த்தப்பட வேண்டும். மேலும் நீ கூறப்போவது நீ கற்ற வித்தை அல்ல, மயூரவண்ணன் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை. மயூரவண்ணனின் மாணவனும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாதவ பிரகாசன். அதனால் கோவிந்தன் கூறியது போல் சக மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டியது உன் கடமை என்றே அடியேனும் நினைக்கிறேன். வலிய சென்று உன் அறிவாற்றலை நீ பிரகடனப்படுத்த வேண்டாம். அதே சமயம் அதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட்டு ஒதுங்கவும் வேண்டாம் என்றுதான் அடியேன் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. தக்க தருணத்தில் தக்கவாறு சபேசனுக்கு அவன் நிலையை உணர்த்துகிறேன். இது போதும் அண்ணா, இது போதும். இப்பொழுதுதான் அடியனுக்கு மனசமாதானமாக இருக்கிறது. ராமானுஜர் அண்ணா யார் என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா, வா கோவிந்தா வா. இன்னொரு அதிசயம், தாயை பிரிந்து இருக்க இயலவில்லையோ? நீங்கள் கேலி பேசினாலும் அதுதான் உண்மை. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் பொழுது தொலைதூரம் காரணமாக வர முடியாமல் இருந்தது. மேலும் அங்கு ராமானுஜன் இருந்தான். எனது அக்கா இருந்தாள், நன்றாக பார்த்து கொண்டாள். இங்கு பாடசாலையில் இவனை சரிவர கவனித்துக் கொள்ள யார் இருக்கின்றனர்? அவன் முகத்தை பாருங்கள், வாடி வதங்கி இருக்கின்றான். என்ன கோவிந்தா, நான் கூறியது சரிதானே? சற்று பொறு, உனக்கு பிடித்தவைகளை தளிகை செய்கிறேன். இந்த தாயின் கைமணத்தில் ருசித்து அமுது செய். உன்னிடம் அகத்து உணவு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தெரிகின்றது. அதனால்தான் இந்த அம்மாவை காண ஓடி வந்து விட்டாயோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் மனசமாதானத்திற்கு வேண்டுமானால் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பாடசாலையில் இருந்த அண்ணா ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளார். அவர் சென்ற பிறகு பாடசாலையில் அடியேனுக்கு என்ன வேலை? அதான் புறப்பட்டு இங்கு வந்துவிட்டேன். ஏதோ உன்னை நினைத்து வந்திருக்கிறான், கைவண்ணம் என்றெல்லாம் சொன்னாயே. ஆனால் இவன் சொன்ன காரணத்தை கேட்டாயா? நிறுத்துங்கள் உங்கள் கேலி பேச்சு. எது எப்படியோ, கோவிந்தன் இங்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. இவனை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை. விளையாட்டாக சொன்னாலும் உனக்கு இவன் மீது இருக்கும் பரிவும் பாசமும் எனக்கு புரியாமல் இல்லை. கோவிந்தா,
எத்தனை நாட்கள் இங்கு தங்க இருக்கிறாய்? இப்பொழுதுதான் வந்திருக்கிறான். புறப்படுவதை பற்றி இப்பொழுதே கேட்க வேண்டுமா? உங்களுக்கு எதை எப்பொழுது பேச வேண்டும் என்றே தெரியாது. சரி சரி, எனக்கு தெரிந்தவற்றை சொல்கிறேன். ஹோமத்தை பாதியில் விட்டு வந்ததால் ஏதும் உட்கொள்ளவில்லை. பசி எடுக்க துவங்கி விட்டது. கோவிந்தனும் வந்திருக்கிறான். நான் சென்று அகத்திக்கீரை பறித்து கொண்டு வந்து விடுகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த கீரை. மசியல் செய்து விடு. உங்களுக்கு பிடிக்கும் சரி, ஆனால் கோவிந்தனுக்கு பிடிக்காதே. வெந்தயக்கீரை பறித்து வாருங்கள். வெந்தய கீரையா? அது எனக்கு பிடிக்காதே. ஒரு நாள் சாப்பிட்டால் என்ன? ஏன் இப்படி ருசித்து ரசித்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு காரணம் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதே. அலங்கார பிரியஹா விஷ்ணுஹு, ஜலதார பிரியஹ சிவஹ, நமஸ்கார பிரியோ பானூர், பிராமணோ போஜன பிரியஹா. பிராமணனுக்கு போஜனம் தான் பிரதானம். என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திரு இருந்த மார்பன் சிறிதரனுக்கு ஆளாய் கரு இருந்த நாள் முதலா காப்பு என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பங்கொழியவும் பல்வுயிர்க்கும் காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பங்கொழியவும் பல்வுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணபரனே ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணபரனே உன்னை விட துணியார்மை தெளிந்தார்தாம் உன்னை விட துணியார்மை தெளிந்தார்தாம். அற்புதம், அற்புதம் கோவிந்தா. நமஸ்காரம். அற்புதம் கோவிந்தா. தமிழ் பாசுரத்தை கானமாகவும் உனக்கு இசைக்கத் தெரியும் என்பதை அடியேன் இன்றுதான் அறிந்து கொண்டேன். முதற்கண் அடியேனை பொறுத்தருள வேண்டும். எதற்கு? தங்கள் அனுமதி இல்லாமல் தங்களின் ஓலைச்சுவடியை எடுத்து வாசித்ததற்கு. கோவிந்தா, இதில் தவறேதும் இல்லை. இதில் உள்ளவை அனைத்தும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள். அனைத்து சமூகத்தினரும் அனுதினமும் சேவித்து பயன்பெற வேண்டிய பொக்கிஷம். அதற்காகத்தான் ஆழ்வார்கள் தன் உள்ளத்தையே கரைத்து இவ்வோலையில் அருளிச் செய்திருக்கிறார்கள். அதை நீ அழகாய் பாடியதும் ஆர்வமாய் லயித்ததும் மிகவும் போற்றத்தக்கது. சுவாமி, அடியேன் பாடிய பாசுரங்களை தாங்கள் சேவித்த போது பலமுறை கேட்டிருக்கிறேன். அதன் உந்துதலாலேயே அப்பாசுரங்களை பாடினேன், உவகையும் அடைந்தேன். பார்கவரான திருமழிசை பிரானின் நான்முகன் திருவந்தாதி எனும் தொகுப்பில் உட்பட்ட பாசுரங்கள் இவை. அடியேனின் பெற்றோர் அடியேனுக்கு சூட்டிய பெயர் என்ன தெரியுமா? பார்கவதாசன். அவ்வகையில் இந்த பார்கவதாசனுக்கு மிகவும் உகப்பான பாசுரங்கள் இவை. நந்தவனத்து கைங்கரியமும் அடியேன் அந்த வரதனுக்கே அடிமை செய்ய வேண்டும் என்ற ஆக்ஞையும் திருமழிசை ஆழ்வார் அடியேனுடைய கனவில் வந்து அறிவுறுத்திய விஷயமாகும். அதை இப்பொழுது நினைத்தால் கூட அடியேனின் மேனி சிலிர்க்கிறது. அப்பாசுரத்தின் அர்த்த புஷ்டியை நீயும் உணர்ந்து சேவித்தால் உன்மேனியும் புலகாங்கிதம் அடையும். அடியேனும் அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன் சுவாமி.
அப்பாசுரங்களின் அர்த்த விசேஷத்தை தங்கள் திருவாயாலேயே சொல்லி அருள வேண்டும். அதைக் கேட்டு அடியேனின் அகமும் உள்ளுரையும் ஆன்மாவும் பெரும் பேறு பெற வேண்டும். தயவு செய்து கூறுங்கள். சொல்கிறேன் கோவிந்தா, கவனமாக கேள். சித்தம் சுவாமி. நீ முதலில் சேவித்தாயே, என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து என்று அந்த பாசுரத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? அடியேன் கருவில் இருந்த நாள் முதலாக அந்த திருமகள் உரையும் மார்புடைய எம்பெருமானால் காக்கப்பட்டேன். அந்த நெடுமாலுக்கு அடிமைப்பட்டு என் ஹிருதயத்தில் அவனை வைக்கப் பெற்றேன். நிற்பது இருப்பது தொடக்கமான அடியேனுடைய அனைத்து நிலைகளிலும் அவனையே, அந்த எம்பெருமானையே நினைத்து வணங்குகிறேன். அவனே அடியேனின் ரக்ஷை. ஆஹா, என்னே ஆழ்வாரின் நன்றி வெளிப்பாடு. அடுத்த பாசுரத்தின் பொருள்? காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்று இருப்பன். இதன் அர்த்தம், பிரளயம் ஏற்பட்டு இப்பிரபஞ்சம் முழுவதும் அழிவுடையும் சமயத்தில் இவ்வுடலும் புலன்களும் அழிந்து போகிறது. இதைக் கண்டு வேதனையுற்ற பகவான், அடடா, ஜீவாத்மாக்களுக்கு உடல் இருந்தால்தானே கர்ம வினைகளை தொலைத்து அழியக்கூடிய உலகிலிருந்து வெளியேறி நித்தியமான என் வாசஸ்தலத்தை அடைய முடியும் என்று அவரவர் கர்மத்திற்கும் ஆசைக்கும் தகுந்தபடி ஒரு குறிப்பிட்ட உடலை எம்பெருமான் தந்தருளுகிறார். நீ அடியேனுக்கு செய்யும் பேருபகாரத்தை மறக்கவே மாட்டேன். தொடக்கமும் ஆதியும் வழியும் முடிவும் கண்ணனான நீ மட்டுமே என்ற உறுதி உடையவன் அடியேன். பரமபுருஷனே, ஹே பிரபு, உள்ளபடி உன் உண்மையான இறை இயல்பை அறிந்தவர்கள் நிச்சயம் உன்னை விடவே மாட்டார்கள் என்று போற்றி பாடுகிறார் திருமழிசை பிரான். அற்புதமான சிந்தனை, ஆழ்ந்த கருத்துக்கள், பரவசத்தை அளிக்கும் பாசுரம். நன்றாகச் சொன்னாய். சரி, இவ்வர்த்தங்களை செவியுற்றதும் உனக்கு வேறென்ன தோன்றுகிறது? சுவாமி, பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அனாதியானது. எக்காலத்திலும் எந்த ஜென்மத்திலும் அவனே நமக்கு காப்பு. இதை உணர்ந்தவனே மிகவும் பாக்கியவான். அவ்வகையில் அடியேனும் மிகவும் பாக்கியம் வாய்ந்தவன்தான். காரணம், பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் சூழலில் பிறந்தேன். வைஷ்ணவர்களோடு சேர்ந்திருக்கும் சத்சங்கம் அமைய பெற்றேன். வேறென்ன வேண்டும்? வேறொன்றும் வேண்டும் கோவிந்தா. அதையும் அந்த பகவானே செய்தருள வேண்டும். சுவாமி, தாங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? மமமாயா துரத்யா என்று கண்ணன் கூறுகிறாரே, அந்த மாயா சக்தி வெல்லுதற்கரியது. பக்தியின் உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றாலும், பகவானின் சிந்தனையிலிருந்து சற்றே நாம் வடிவினாலும் மாயா சக்தி நம்மை கீழே இழுத்து தள்ளிவிடும். சுவாமி, நித்தமும் அவ்வரதனையை சிந்தித்தும் வணங்கியும் வருவோர் மாயையை பற்றி கிஞ்சித்தும் அச்சப்பட தேவையில்லையே. இருக்கலாம். இருப்பினும் அடியேனையே எடுத்துக்கொள். பல பேர் என்னை பலபடியாக சொல்லலாம். திருக்கச்சி நம்பியின் பாக்கியம்தான் என்ன? அனுதினமும் வரதனுக்கு கைங்கரியம் செய்கிறார். அந்த வரதனோடே நேரடியாக பேசும் பாக்கியம் பெற்றிருக்கிறார். எனவே எக்கவலையும் இன்றி சுதந்திர பறவையாய் சஞ்சரிக்கிறார் என்று பல பேர் நினைக்கலாம். மக்கள் அப்படி அடியேனை போற்றும் போது அடியேனையும் அறியாமல் ஓர் மமதை அடியேனுக்குள் குடிகொள்ளலாம். அது ஒன்றே போதுமே மாயை அடியேனை ஆட்கொள்ள. தாங்களே இப்படி சொல்லும்போது மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியுள்ளது சுவாமி. அடியேனுக்கு மிகவும் பயமாகவும் உள்ளது. கவலைப்படாதே கோவிந்தா. மாயை வெல்லுதற்கரியதாக இருக்கலாம். ஆனால் பகவானின் மீது அசைவற்ற பக்தியை நாம் செய்வதன் மூலம் அந்த மாயா சக்தி நம்மை அண்டாமல் அந்த பகவானே நம்மை காத்து ரட்சிக்கிறார். இதை எதற்கு அடியேன் சொன்னேன் என்றால், நான் பக்தியில் உயர்ந்த சிரேஷ்டன். என்னை மாயாசக்தி ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் உலக சுகங்களை துறந்து விட்டேன். என்னை விட திடச்சித்தம் கொண்டவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் மமதை கொள்ளக்கூடாது. மாயை என்னை தீண்ட முடியாது என்று தற்பெருமையும் கொள்ளக்கூடாது. மாயையின் பிடியில் அகப்படும் ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாமல் பகவான் நம்மை காக்கிறார். நம்மீது கருணை கொள்கிறார். பகவானின் திருப்பாதத்தை நாம் சற்றே மறந்தாலும் மாயா சக்தி நம்மை தீண்டுவது உறுதி. சுவாமி, பகவான் எதற்காக இவ்வுலகை படைத்து மாயையும் உருவாக்கி நம்மையும் அதிலிட்டு ஏன் இப்படி விளையாடுகிறார்? அவரே கருணை கொண்டு ஜீவாத்மாக்கள் தவறு செய்யாமல் தடுக்கக்கூடாதா? சம்சாரத்தில் உழலாமல் காக்கக்கூடாதா? கோவிந்தா, முதலில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இவ்வுலகை படைத்தது அவருடைய விருப்பத்திற்காக அல்ல, அனுபவிக்க வேண்டும் என்ற ஜீவாத்மாக்களின் இச்சைக்காக.
அதனால்தான் பகவான் ஜீவாத்மாக்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதே இல்லை. அவர்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மகன் ஒரு பொருளை ஆசைப்பட்டதால் தந்தை அதை அவனுக்கு வாங்கித் தருகிறார். பிறகு அதை மகனுடைய இச்சைக்கு பயன்படுத்தாமல் நீ இப்படித்தான் உபயோகிக்க வேண்டும் என்று தந்தை மகனுக்கு கட்டளையிட்டால் பிறகு அதை அவனுக்கு வாங்கி கொடுத்ததில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதேபோல் பகவானும் ஜீவாத்மாக்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் நீ உலக சுகத்தில் லயித்து உன் உண்மை நிலையை மறந்து விடாதே, பிறப்பு இறப்பு எனும் கட்டுண்ட வாழ்வில் சிக்கிக் கொள்ளாதே என்று சாஸ்திரங்களின் மூலமாகவும் தாமே கீழிறங்கி வந்தும் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் நமக்கு உபதேசிக்கிறார். அதை சிறிதே நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர் உடனே மனமுகந்து நாம் செய்யும் ஒரு சிறு பக்தியை ஏற்று தவறு செய்யாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மை ஆட்படுத்தும்படி செய்து, பாவம் இக்குழந்தை வழி தவறாமல் இருக்கட்டுமே என்று குழந்தைக்கு நடைவண்டியை கொடுத்து நடக்க பழக்குவது போல் நம்மை கைப்பிடித்துக் கொண்டு பக்தி என்னும் கருவியால் வழிநடத்தி சென்று நம்மை உய்விக்க வைக்கிறார். அப்படி நடக்குமானால் நாம் நிச்சயம் வழி தவற மாட்டோம். எனவே நமக்கு தேவை நம் விருப்பம் என்று ஒன்று இல்லாமல் பகவானின் விருப்பத்திற்காகவே பக்தி சேவை என்று இருந்தால் அதுதான் பராபக்தி, அதுதான் ஏகாந்த பக்தி. அம்மனோநிலையை அவ்வரதனே நமக்கு அளித்தருள வேண்டும். இப்படி கட்டுப்பாடோடு பக்தி செய்ய அந்த பகவானின் கருணை நமக்கு அவசியம். பிரமாதம். வந்தனம் சுவாமி. வா ராமானுஜா. அரும்பெரும் கருத்துக்களை எளியோரும் பயன்பெறும் வகையில் எடுத்துச் சொல்லும் பக்குவத்தை தங்களிடமிருந்துதான் பெற வேண்டும். அவ்வகையில் அடியேனும் கோவிந்தனும் மிகவும் பேறு பெற்றோம். பாடசாலையில் வேத வேதாந்த உட்பொருளை அறிந்து கொள்ள உடலை உருக்கி மூளையை பிழிந்து பலபடியாக சிந்தனை மத்தை கொண்டு தயிர் கடைவதைப் போல குடைந்து பின் கடைசியாய் தெளியப் போகும் ஒரு விஷயத்தை எளிமையாய் ஒரு பாசுரத்தால் புரியும்படி செய்வது ஆழ்வார்களுக்கே உள்ள தனிச்சிறப்பு. அதிலும் தங்களைப் போன்ற ஒரு குருநாதர் கிடைத்தால் அது சிறப்போ சிறப்பு. கோவிந்தனோடு நீயும் சேர்ந்து கொண்டால் அவ்வளவுதான். ஹரியனை பற்றிய துதிப்பாடல் எங்கோ சென்றுவிடும். சரி, நேராக ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இங்குதான் வருகிறாயா? இல்லை சுவாமி, திருப்புட்குடி சென்று பாடசாலை பணியை தொடர நினைத்தேன். ஆனால் குருநாதர் இன்று போய் ஓய்வெடுத்துக் கொண்டு நாளையிலிருந்து உன் சேவையை தொடரலாம் என்று கூறினார். ஆகவே திருப்புட்குழியிலிருந்து இங்கு வந்து சேர்ந்தேன். நல்லது. தலிகை செய்து பகவானுக்கு கண்டருள பண்ணி ஆகிவிட்டது. வயிற்றை பட்டினி போடாமல் காலத்தில் இருவரும் அமுது செய்து விடுங்கள். உத்தரவு சுவாமி. என்ன கோவிந்தா, நீ முன்பே வந்து விட்டாயா? மதுரமங்கலத்தில் அனைவரும் நலமா? அனைவரும் நலம் அண்ணா. நான் இங்கு மதிய பொழுதில் வந்தேன். ஓ, அப்படியென்றால் நல்ல உச்சி வெயிலில் வந்துள்ளாய். தங்களையும் திருக்கட்சி சுவாமிகளையும் காணப்போகிறோம் என்ற உந்துதல் உள்ள போது உஷ்ணம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை அண்ணா. சரி வா, உள்ளே போகலாம். கோவிந்தா, நீ டகார வரிசையை சொல். டட்டடட்டன்ன. நல்லது. சரி சபேசா, நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்வாய்? சொல். கரோமி. நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எப்படி சொல்வாய்? குர்மஹா. நீ செய்தாய், இதை சொல். அகரோஹோ. நீங்கள் எல்லோரும் செய்தீர்கள், இதை எப்படி சொல்வாய்? அகுர்ம. இல்லை குருதேவா, அது தவறு. அகுர்ம அல்ல, அகுருத. இதுதான் சரி. சபேசா, பஞ்ச அமிர்தங்கள் எவை? சொல். ஷீரம், ததி, கிருதம், மது, சர்க்கரா. அதாவது பால், தயிர், நெய், தேன்,
மற்றும் சர்க்கரை. மிகவும் சரியாகச் சொன்னாய். சரி ராமானுஜா, பஞ்ச கோஷங்கள் என்ன என்ன? அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய மற்றும் ஆனந்தமய. இவையே பஞ்ச கோஷங்கள் சுவாமி. அருமை அருமை. அதுபோல் பஞ்ச பிராணங்கள் எவை? பிராண, அபான, வியான, உதான மற்றும் சமான. அருமை, அற்புதம். உட்கார். மாணவர்களே, அடிப்படை அறிவு சார்ந்த கேள்விக்கான பதிலை மிகவும் திருப்தியாகவே அளித்துள்ளீர்கள். மேலும் உச்சரிப்பும் அதன் அர்த்த விசேஷங்களும் கூட ஒரு மொழிக்கு மிகவும் முக்கியம். இப்போது ஒரு வேத சப்தத்தை நான் மொழிகிறேன், கேளுங்கள். ஹேதத் சாமகாயன் நாஸ்தே இப்படி ஒரு பிரயோகம் உண்டு. இதில் நீட்டி முழக்கி சொல்லப்படும் காலப்பிரமாணம் முக்கியம். இந்த வார்த்தைகளுக்கும் விசேஷ அர்த்தங்கள் உண்டு. இது போன்ற வார்த்தைகளை விசேஷமாக கையாண்ட வாக்கியங்கள் உங்களில் யாருக்காவது தெரியுமா? சுவாமி, அடியேன் ஒரு ஸ்லோகம் சொல்ல விரும்புகிறேன். சொல் பார்க்கலாம். நனோன நுண்ணோ நுண்ணோ நோ நானா நானா நனானு நுண்ணோ நுண்ணோ நுணுன்னேனோ நானே நான் நுண்ண நுண்ண நுத்து. சபேசா, ஏனடா சிரிக்கிறாய்? மன்னிக்க வேண்டும் குருதேவா, தாங்கள் ஸ்லோகத்தை உச்சரிக்க சொன்னால் கோவிந்தன் பாட்டு பாடுகிறார். அர்த்தமற்ற பிதற்றலாக அல்லவா இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாய்? தங்கள் முகக்குறிப்பிலேயே தெரிந்ததே. தாங்களும் ஒன்றும் புரியாமல் தானே அவனையே உற்று பார்த்தீர்கள். முட்டாள்! உட்கார். நான் கோவிந்தனை பார்த்தது அர்த்தம் புரியாமல் அல்ல, ஆச்சரியத்தால். கோவிந்தன் சொல்லியது சிறந்த அடுக்கு பதம். ஒன்றே போன்று எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட வாக்கியம். இது ஒரு காவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட சித்திர வாக்கியம். அந்த காவியத்தின் பெயர் கிராதார்ஜுனியம். சரிதானே கோவிந்தா? ஆம் குருதேவா, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம்தான் இது. கோவிந்தன் கூறிய அந்த வாக்கியத்திற்கு விசேஷ அர்த்தமும் இருக்கிறது. கோவிந்தா, இவ்வாக்கியத்தின் பதத்தை சரியாக பிரித்துரைப்பாயா? உரைப்பேன் குருநாதா. எங்கே? எல்லோரும் கேட்கும்படி சொல். நா நா ஓன நுண்ணகா நுண்ணோனகா நா அனா நானானனாக நனு நுண்ணகா அனுன்னகா நனுன்னேனகா நா அனேனாகா நுண்ண நுண்ண நுத்து. அழகாக பதத்தை பிரித்தாய் கோவிந்தா. அபாரம் கோவிந்தா, அபாரம். கடினமான இந்த ஸ்லோகத்தையும் கண்டு வியக்காதவர்களே இல்லை எனலாம். அதை மிகவும் அழகாக கையாளும் விதத்தை எப்படி அறிந்தாய் கோவிந்தா? சுவாமி, அனைத்தும் ராமானுஜர் அண்ணாவின் கிருபையே ஆகும். அவர்தான் இக்காவிய விஷயங்களை அடியனுக்கு போதித்தார். பலே ராமானுஜா, பலே. பிரமாதமாக போதித்து பயப்படாமல் சபையில் சொல்லும்படி கோவிந்தனை தயார் செய்திருக்கிறாய். ஏதேது நான் இங்கு பலபடியாக பாடம் நடத்துகிறேன் என்றால் நீ தனியாக வேறு பாடம் நடத்துகிறாயா? ராமானுஜா,
எனக்கு போட்டியாக இந்த திருப்பூட்குழியிலேயே ஒரு பாடசாலையை தொடங்கி விடுவாய் போலிருக்கிறதே. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. ஏதோ அடியேன் படித்ததை ஆர்வம் மிகுந்த தம்பி ஆயிற்றே என்று அவ்வப்போது இவனுக்கு சொல்லிக் கொடுப்பதுண்டு. இவனும் அதை நன்கு கிரகித்துக் கொள்வான். மற்றபடி அடியேனுக்கு வேறு அபிப்பிராயங்கள் ஏதும் இல்லை சுவாமி. நான் ஒரு வேடிக்கைக்காகத்தான் இப்படி கூறினேன். உட்காருங்கள், உட்காருங்கள். ராமானுஜா, நீ மிகவும் புத்திசாலி. எனக்கும் புத்திசாலிகளை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் நானும் புத்திசாலி. மாணவர்களே, இப்படி பல விஷயங்களை கற்று ராமானுஜன் கோவிந்தனை போல் நன்கு மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.